கிருபையை. நல்லா புகழ்ந்து சொல்லுங்க பாப்போம். கிருபையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். எத்தனையோ சாவு, எத்தனையோ வியாதி, எத்தனையோ பலவீனம், எத்தனையோ காரியங்கள் எல்லாம் நம்முடைய குடும்பத்தை கத்த தூக்கி எடுத்திருக்கிறார். பிராணனை அழிவுக்கு மீட்டது அவருடைய கிருபை. இன்னொரு வசனம் இருக்கு, எட்டாவது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கிருபையிலே ஒரு கிருபை, மிகுந்த கிருபை. நிறைய கிருபை இருக்கு, அதுல பாருங்க மிகுந்த கிருபை. அவர் நீடிய சாந்தம் உள்ளவர் தான், அவர் உருக்கம் உள்ளவர் தான், இரக்கம் உள்ளவர் தான். ஆனா கிருபை ஒவ்வொரு மேலும் இருக்க வேண்டும். இதுவரை தாங்கினது அவருடைய கிருபை, இனிமேலும் தாங்க போகுது அவருடைய கிருபை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல கரத்தை தட்டி அந்த கிருபைக்கு நல்ல கொண்டாடுவோமா? அந்த கிருபையை கொண்டாடி. அல்லேலூயா. நான் என்ன சங்கீதம் தியானிக்கலாம் நினைச்சேன், ஆனா எனக்கே ஆண்டவர் இந்த வசனத்தை இந்த சங்கீதத்தின் மூலமாவே கொடுத்துட்டார். கிருபை. அல்லேலூயா. கிருபை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம், எல்லாருக்கும் ஒரே விதமா இல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை மற்றவங்களுக்கு இருக்காது, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை இன்னொருத்தருக்கு இருக்காது. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். கிருபை ஒரே மாதிரி இருக்கவே செயல்படாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா செயல்படுறதுனாலதான் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். எல்லாரையும் ஒரே மாதிரி ரட்சித்து கொண்டு வந்திருக்கிறாரு. ஒருத்தரை பாவத்திலிருந்து விலக்கி பாதுகாத்து கொண்டு வந்திருக்கார். ஒருத்தரை சாப பிடியிலிருந்து கொண்டு வந்திருக்கார். ஒருத்தரை பிசாசின் பிடியிலிருந்து கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஒருத்தருக்கு பணம் தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கும்போது கர்த்தர்கிட்ட வேண்டும் போது கர்த்தர் அந்த பண தேவையை சந்தித்து கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். இதெல்லாம் தேவனுடைய கிருபை. இல்லைன்னா அதிசயமாய் ஒரு காரியத்தை செய்து கொண்டு வந்து அதிசயமான கிருபையினால கொண்டு வந்து நிறுத்தியிருக்கார். அதாவது கேன்சர் பேஷண்ட் கொண்டு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஜெபிக்கிற போது அந்த கேன்சர் கட்டி உடைச்சு அவங்கள கர்த்தர் நிறுத்தியிருக்காருன்னா அது அதிசயமான கிருபை, அற்புதமான கிருபை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய கிருபை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். ஆனா அந்த கிருபையை நம்ம எப்படி எல்லாம் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். சங்கீதம் 52:1 நம்ம வாசிப்போம். பலவானே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய கிருபை என்னாலும் இருக்குன்னு சொல்லிட்டு பொல்லாப்புல நம்ம பிரியப்படக்கூடாது. தோவேக்கு இந்த காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 21-22 இருக்கு எல்லாமே. இந்த காரியம் நீங்க வீட்டுல போய் படிச்சுக்கோங்க. அப்ப அந்த மேற்பகுதியில படிச்சு பாத்தீங்கன்னா தோவேக்கு, தாவீது, அகிமேலக், சவுல் 4 பேர் இதுல இருக்கு. ஆனா தோவேக்கு என்ன செய்யற? பொல்லாப்பின் காரியம். முதல் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். பலவான் பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? பொல்லாப்பில் ஏன் பெருமை? தேவனுடைய கிருபை நமக்கு என்னால இருக்குது, ஆனா நம்ம பொல்லாப்பு செய்யக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பொல்லாப்பு செய்யக்கூடாது. பொல்லாப்புனா என்னன்னா, இப்ப மற்றவர்களுக்கு இப்ப பாருங்களேன், ஒருத்தருடைய ஒரு வைக்கோல் போறோ அல்லது ஒரு வீடோ எரிஞ்சிட்டு இருக்குன்னா, இந்த என்ன செய்வாங்கன்னா மற்றவங்க இந்த பொல்லாப்பு தேடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து இவங்க என்ன பண்ணுவாங்க? சந்தோஷப்படுறதா பொல்லாப்பு. பொல்லாப்பு செய்யறதுனா அப்படின்னா இப்ப பாருங்க, தாவீதை மாட்டி விட்டுறாரு. இது மாதிரி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறவங்க மற்றவங்களை மாட்டி விட்டுக்கிட்டு அதுல சந்தோஷப்படக்கூடாது. ஆனா அந்த கிருபை என்னாலும் நமக்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த கிருபை என்ன கூடாது? பொல்லாப்பு யாருக்கு செய்யக்கூடாது. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? எத்தனை பேர் பொல்லாப்பு செஞ்சிட்டீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கவங்களே அவங்களே என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? பல பொல்லாப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாவே சபையில இருக்கிறவங்க இவங்களா இப்படி செய்யறாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க தான் செஞ்சிருப்பாங்க. அதை நிறைய நான் பார்த்திருக்கேன். அதனாலதான் தாவீது சொல்ற, பலவானே பொல்லாப்பை ஏன் செஞ்ச? அதுல நீ பிரியமா இருக்காத. பொல்லாப்பு செய்யறதுல யாருமே என்ன பண்ணக்கூடாது? பிரியமா இருக்க கூடாது. சபையில ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து விடுகிற நாம் பொல்லாப்பு செய்யக்கூடாது. அதுக்கடுத்த வசனத்தை அந்த 4 வசனமும் அந்த தோவியை அடுத்தது வாசிப்பான். நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய்? கேடுகளை, இதுல வேற கேடு செய்யறாங்க, மத்தவங்களை கெடுக்கிறது. சபைக்கு போறவங்களே என்ன பண்றது? நீ ஏன் சபைக்கு போற? நீ ஏன் இந்த காரியங்களை போய் செய்ய போற? கேடு. திருவள்ளுவர் கூட சொல்ற, கேடு விளைவிக்கிறவன் கேட்டை அடைவான். கேடு எதை நம்ம அதுதான் நம்ம பைபிள் சொல்லுது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே. ஒரு ஊழியக்காரம்மா சொல்லிச்சு, விதைக்கிறத உட்கார்ந்து அறுப்பாங்களாம். என்ன விதைச்சிருக்காங்களோ அதை உட்கார்ந்து அறுக்கிறாங்கன்னா, இவங்க விதைச்சதை அறுக்காம போவே மாட்டாங்க. என்ன விதைக்கிறாங்களோ அதை அறுத்துருவாங்க. அதை கண் கூட பார்க்கலாம். கேடு.
தோவேக்கு கேடு செய்தவன். வாசிங்க. கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கிறது. அடுத்தது நாவ சொல்றாரு, தீட்டப்பட்ட சபகரகன். அதாவது இந்த ஒரு நாவல சொல்ற வார்த்தையினால சில பேர் என்ன பண்றாங்க, மனமடிவாயிடுவாங்க. அப்படியே இந்த நாவுனால சொல்ற வார்த்தை இருக்கே, அந்த வார்த்தை வந்து எப்படிப்பட்டதான், பயங்கரமா ஈட்டிய போல குத்திடும். இந்த நாவை குறித்து நம்ம யாக்கோப்புல 3ல வாசிக்கலாம். காட்டையே கொளுத்தி விடும் அப்படின்னு சொல்ல. அப்ப நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, தேவனுக்கு பிரியமான வார்த்தையா இருக்கணும், சபிக்கப்பட்ட வார்த்தையா இருக்கக்கூடாது. நம்முடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை யாரா இருந்தாலும், அது ஊழியக்காரன் நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, அது சவரன் கத்தினா, இந்த கத்தி பாருங்க அப்படியே கூர்மையா இருக்கும்ல, அது மாதிரி இருக்குமா அவர்களுடைய நாவு. அதை தோவேக்கு செஞ்சதுனாலதான் தாவீது சொல்றாரு இந்த காரியத்தை. கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட, அதாவது அந்த நாக்கை எப்படி கத்தியை எப்படி கூர்மையா தீட்டும், அந்த கத்தியை கூர்மையா தீட்டினோட அது செயல்படும். அது போல அவர் சொல்ற தீட்டப்பட்ட சவகரன் கத்தியை போல் இருக்கிறது. அப்ப நம்முடைய நாவுல இருந்து புறப்படுகிற வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கணும், கிருபை உள்ள வார்த்தை, வசம் நிறைந்த வார்த்தையாய், தேவனுடைய உப்பால் சாரமேற்கப்பட்ட ஒரு கிருபை உள்ள வார்த்தைகளா இருக்கணும். அப்படிப்பட்ட வார்த்தை நம் நாவிலிருந்து புறப்படணும். ஹல்லேலூயா. நீ அழிஞ்சு போயிடுவ, நீ இப்படி போயிடுவ, அப்படி போயிடுவ அப்படி சொல்றதால பழைய வாழ்க்கை. ஆனா நமக்கு புதிய வாழ்க்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நன்மையை பார்க்கிலும் தீமையையும் யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். ஹல்லேலூயா. பொய்யை விரும்புறவங்க அதாவது பிசாசுக்கு அடுத்தவங்க, பொய்யை பேசுறவங்க பிசாசுக்கு அடுத்தவங்க. யோவான் 8:32 மேல இருக்கும். அது அதாவது பிசாசு மகனே. 8:44 வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். பிசாசினால் உண்டானவங்க பொய் பேசுவாங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். பாருங்க, பொய் யாருக்குமே, அது தேவனுடைய பிள்ளைகள் ஏதோ தப்பிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு காரியம்னா அது வந்து மரணத்துக்கு எதுவும் இல்லாத பாவம். வேற எந்த காரியத்துக்கும், நம்ம எந்த காரியத்துக்கும் பொய் பேசினா ஆசீர்வாதம் தடைப்படும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? பொய் இந்த கிருபையை நான் என்ன சொன்னா, கிருபையை காத்துக்கொள்ளணும். கிருபை நமக்கு இருக்கு, தேவனுடைய கிருபை என்னாலும் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை என்ன பண்ணக்கூடாது, செயல்படக்கூடாது. கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்தோமா? ஹல்லேலூயா. இந்த 52வது சங்கீதத்தை நீங்க போய் வீட்டுல உட்கார்ந்து குடும்பமா வாசிச்சு பாருங்க. அது வந்து 1 சாமுவேல் 22:21 இந்த காரியங்களை குறித்து தோவேக்கு என்னெல்லாம் செஞ்சான் தாவீதை குறிச்சு அப்படின்னு சொல்லி நீங்க வீட்டுல போய் உட்கார்ந்து பாருங்க. இந்த 4 வசனமும் அது 4வது வசனத்தையும் வாசி. கபடமுள்ள நாவே சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய். நம்மளே இந்த காரியத்தை சொல்றதுக்கு விரும்பி நம்முடைய நாவல சொல்லிடுறோம். நம்ம எதை விரும்புறோமோ அது நம்முடைய இருதயத்திலிருந்து எந்த பேச விரும்புறோமோ அந்த வார்த்தையை நம்முடைய நாவு வெளியில புறப்பிச்சிரும். எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? நம்முடைய இருதயத்தில் நினைப்போம், இப்படிப்பட்ட வார்த்தையை அவனை சொல்லி திட்டணும், இப்படிப்பட்ட வார்த்தையை நம்ம போய் சொல்லிடணும், இப்படிப்பட்ட வார்த்தையை பக்கத்தில் இருக்கவங்களை நம்மளை ஹர்ட் பண்ணிடுற மாதிரி சொல்லிடணும் அப்படின்னு விரும்பி செய்கிறாய். விரும்பி செய்யக்கூடவே கூடாது. ஹல்லேலூயா. இந்த 4 காரியமும் தோவைக்குள்ள இருந்தது. ஆனா தேவனுடைய கிருபை என்னாலும் நம்மோடு கூட இருக்க வேண்டும். எல்லா கரங்களை தலையில் மேல வச்சு, ஆண்டவரே தேவனுடைய கிருபை என் குடும்பத்தின் மேலே இருக்க வேண்டும். ஆனா இப்படிப்பட்ட காரியம் எனக்கு நேரிடக்கூடாது. தேவனுடைய கிருபை எனக்கு எப்பொழுது வேண்டுமானால் இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? இதுவரைக்கும் செஞ்சிருந்தாலும் இனிமேல் நான் செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கலாம், அவருடைய மேன்மை தான், அவர் தான் மேன்மை. ஹல்லேலூயா. நான் கண்ட மேன்மை எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் நீரின் தயவு. ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கீங்க நம்மளாலதான் மேன்மை வந்துச்சுன்னு, நம்மளாலதான் உயர்வு வந்துச்சுன்னு. ஆனா நோ நோ நோ, கர்த்தருடைய ஈவு. எத்தனை பேர் கர்த்தருடைய ஈவுன்னு சொல்லல? நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரின் தயவு. எல்லாரும் சொல்லுமா? நான் கண்ட மேன்மை. நல்ல கரத்தை உயர்த்தி அப்பா பார்த்து சொல்லுங்க. உங்க குடும்பத்துல ஒரு உயர்வு வந்திருக்குன்னா அவர் தான் அது கொடுத்திருக்கிறாரு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரின் தயவு. இதுவரை என்னை நடத்தியதற்கு நானே மாத்திரம்
வாழ்க்கை மாத்திரம் இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நல்ல கரத்தை தட்டி நான் இல்ல, நான் சுமந்து வந்திருக்கிறதுல நான் இல்ல, என் குடும்ப மேன்மையில இருக்கிறது இந்த உயர்வெல்லாம் அவருடைய கிருபை. என்னுடைய வாழ்க்கையில நான் சாட்சி சொல்ல முடியும். நான்லாம் நினைச்சு பார்க்காத காரியத்தெல்லாம் கர்த்தர் செய்து கொண்டே இருந்தா. நான்லாம் அந்த பிளைட்ல பறப்பான்னு நினைக்கவே இல்லை. ஆனா கர்த்தருடைய ஈவு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதெல்லாம் கர்த்தருடைய கிருபை. சும்மா பார்க்கும்போது அண்ணாந்து பார்த்து இப்படி சும்மா பார்க்கறது தான் நமக்கு. ஆனா கர்த்தருடைய சரிதான மேன்மையும் கிருபையும் நம்மள வைத்திருக்கிறதுனால நம்முடைய நினைவுகளை கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துகிறார். அதற்கெல்லாம் நம்ம எத்தனை அளவுக்கு அவருடைய கிருபையை நினைத்து நினைத்து கொண்டாடுகிறோமோ, இதெல்லாம் இது என்னால வந்ததே கிடையாது. எத்தனை நம்ம இது நான் செஞ்சதியா, இது என்னாலதான் என் குடும்பத்துக்கு வந்துச்சு அப்படின்னா அன்னைக்கே நீ சரிஞ்சிட்டுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒன்னே ஒண்ணு, என்னுடைய மேன்மை என்னுடைய உயர்வு எல்லாம் எல்லாம் அவரால் வந்து. எத்தனை பேர் சபைக்கு வந்து உயர்த்தப்பட்டு இருக்கீங்க? அவங்க மட்டும் நல்ல கத்த தட்டி அப்பாவுக்கு சோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய மேன்மை, கர்த்தருடைய உயர்வு, கர்த்தருடைய பெரிதான இரக்கம், கர்த்தருடைய கிருபை எல்லாம் அவரையும் தான் ஈவு. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டது, இது அவராலே வந்ததான ஈவு. அல்லேலூயா. ஒருத்தரும் குறைவு சொல்ல முடியாது. குறைவிலும் கர்த்தர் ஆசீர்வதித்தார், குறைவிலும் கர்த்தர் நம்மை நடத்தினார். அது அவருடைய ஈவு. தேவனுடைய கிருபை என்னாலும் இருக்குன்னு சொல்லிட்டு பல வழிகள் நம்ம மிஸ்யூஸ் பண்ணவே கூடாது. ஆனா அந்த கிருபை மாயை பின்பற்றுவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிச்சிருவாங்க. கிருபை இருக்குன்னு சொல்லிட்டு குடும்பம் அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த கிருபை ஒரு நாளைக்கு என்ன ஆயிரும்? போயிரும். அல்லேலூயா. ஆனா எந்த அளவுக்கு கர்த்தர் தான் என்னை உயர்த்தினார், கர்த்தர் தான் இந்த மேன்மை தந்தார், கர்த்தர் தான் எனக்கு நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்தி உயர்த்தி உன்னதத்துக்கு ஏறி போக பண்ணுவார். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய அடுத்தது அதே சங்கீதத்துல போகட்டும், தோவையை குறிச்சு பண்ண இன்னும் நிறைய இருக்கு. 52:8 வாசிக்க கேட்போம். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். அங்க சொன்னாரு தேவனுடைய கிருபை என்னால இருக்குன்னு இப்படி போக்கடிச்சிடாதீங்க. ஆனா தேவனுடைய கிருபையை ஒரு மனிதன் ஒரு மனுஷி நம்பி இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு, தேவனுடைய ஆலயத்தில் பயன்படுவர்களா இருக்கணும்னா நீங்க தேவனுடைய கிருபை என்றைக்கும் நம்பி இருக்கணும். ஒரு நாள் நம்பிக்கையை விட்டு விடவே கூடாது. அவரையே நம்பி இருக்கணும், அவரையே சார்ந்து இருக்கணும். அவர்கிட்ட நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாகவே ஆலயத்தில் பச்சையான அவர் அறிக்கைட்டு சொல்லார் பாருங்க, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பேன். ஒலிவ மரம் பயன்படுகிறது போல நீங்க பயன்படணும்னா என்ன சொல்லணும்னா தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆலயத்துல பயன்பட விரும்புறீங்க? அந்த கிருபையை மட்டும் நீங்க நம்பி ஓடிட்டு இருந்தீங்கன்னா தாவீது சொன்னது போல நீங்க சொல்லணும், நானோ சொல்லுங்க, பக்கத்துல கையை அப்படி சொல்லுங்க, பச்சையான ஒலிவ மரத்தை போல ஆலயத்துல நான் எல்லா ஒலிவ மரத்துல இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் வைத்து நன்மை தொடரணும். நம்முடைய காரியங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், மற்றவர்களை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும், நாம் கடந்து போக வேண்டும். இதையெல்லாம் செய்யற போது கர்த்தருடைய கிருபை என்றென்றைக்கும் கர்த்தர் விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. என்றென்றைக்கும் விளங்க வேண்டும்னா நானோ நம்ம எந்த காரியம் நானோ தேவனுடைய ஆலயத்தில் அவர் சொன்னது போல கிருபையை நீங்க பாராட்டிட்டே இருக்கணும். அடுத்து தாவீது என்ன சொல்றாரு பாருங்க, 94:18 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். 94:18 என் கால் சறுக்குகிறது என்று சொல்லுகிற போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. எத்தனை பேருக்கு கிருபை தாங்குனுச்சு? அவங்க மட்டும் கரத்தை உயர்த்துங்க பாப்போம். என்னையெல்லாம் கிருபை தாங்குனுச்சு. அல்லேலூயா. பாருங்க, நான் பிளைட்ல இருந்து இறங்கி வரும்போது ஒரு இடத்துல நல்ல படுவலுன்னு இருந்துச்சு. அந்த தரை இறக்கி விட்டு வீல் சேர் இறக்கி விட்டு போயிட்டான். நான் இந்த பக்கம் ஒரு பேக் இந்த பக்கம் ஒரு பேக் பிடிச்சிட்டு அப்படி நடந்து வரும்போது சரட்டுச்சு பாத்துங்க, அங்க போயிடுச்சு காலு. ஆனா கர்த்தருடைய கிருபை தாங்குச்சு. அந்த இடத்துல மட்டும் எனக்கு ஒண்ணு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகிருக்கும்? யார் வருவா? கர்த்தர் கூட இருந்தார், கர்த்தருடைய கிருபை இருந்துச்சு. எலும்பு உடஞ்சிருக்கும், தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே ஒரு போன் வந்திருக்கும், அவ்வளவுதான் வந்திருக்கும். ஆனா கர்த்தர் கூட இருந்து கர்த்தருடைய கிருபை. என் கால் சறுக்குகிறது என்னன்னா பல நாட்கள்லயும் சந்திச்சிருக்கேன். குடத்தை எடுத்து இப்படி தூக்கிட்டு போவேன், குடத்தை தூக்கிட்டு போகும்போது அப்படி வலிக்கிறோம், அப்படியே நின்றுவேன். கர்த்தருடைய கிருபை எத்தனை பேருக்கு தாங்கி இருக்கிறது? இதுவரையில் தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கும். இதுவரையில் நடத்தின கிருபை இனிமேலும் நடத்தும். இதுவரைக்கும் உன் குடும்பத்தை தாங்கின கிருபை, உன் பிள்ளைகளை தாங்கின கிருபை அத்தனையும் கர்த்தர் இனிமேலும் கர்த்தர் தாங்குவார். அல்லேலூயா. நாளை கண்ணீரோட சொல்ல முடியும், கர்த்தருடைய கிருபை ஒரு மனிதனை தாங்கணும்.
கர்த்தருடைய கிருபை தான் நம்முடைய குடும்பத்தை நடத்தணும். பாருங்க, ஒரு குடும்பத்துல நான் கர்த்தருடைய கிருபைக்காக சொல்றேன். ஒரு குடும்பத்துல ஒரு அம்மாவுடைய கணவர் வந்து குடிச்சிட்டே இருப்பாரு எப்பொழுதும். அவங்க சபைக்கு போறவங்களாம், சபைக்கு மறைமுகமா போறவங்களை எல்லாம் போறதுனால இவர் எப்பொழுதும் குடிச்சிட்டு வந்து அங்க வரும்போதே இரவு நேரத்துல எடுத்து அந்த குச்சியை எடுத்து அடி அடின்னு அடிச்சுட்டு தான் படுப்பாராம். ஆனா இந்த அம்மா அதை எல்லாம் தாங்கிட்டு பொறுமையா இருப்பாங்களாம். ஆனா ஒரு நாள் நல்லா குடிச்சிட்டு வரப்போறாருன்னு சொன்னோன்னா இரவு நேரத்துல இந்த அம்மா எதுக்கு சொல்ற, கர்த்தருடைய கிருபைக்காக சொல்றேன். இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு விறகு எடுத்துட்டு சமைக்கிறதுக்காக போயிருக்காங்க. அந்த இடத்துல பாம்பு இருந்திருக்கு. அப்படியே அந்த பாம்பு புத்துக்குள்ள போயிடுச்சான். போன உடனே இந்த அம்மா என்ன நினைச்சாங்க, இங்கே தானே நம்ம வீட்டுக்காரர் வந்து குச்சி எடுப்பாரு, குச்சி எடுக்கும்போது பாம்பு வந்து கொத்திருமே நம்ம கணவரை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம், அடிக்கிறதுக்கு குச்சியை எடுத்து வீட்டுக்கு முன்னாடி எப்போ வந்து எடுக்கிறாரோ அதை எடுக்க விடாம அந்த குச்சியை எடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு போய் உள்ள உட்காந்துட்டாங்களாம். இவர் என்ன பண்ணியிருக்காரு, குச்சி எடுக்க போறதுக்கு முன்னதாகவே வீட்டுல குச்சி கிடந்திருக்கு. குச்சி கிடந்த உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு, அங்க எடுக்கிற குச்சியை எடுக்க போயிருந்தா இவர் என்ன பண்ணியிருக்கோம். ஆனா இந்த அம்மாவுடைய ஞானமான செயல் பார்த்தீங்களா, சபைக்கு போறவங்க இது ஞானமா இருக்கணும். எடுத்துட்டு வந்து அந்த குச்சியை எடுத்துட்டு அவர் வரும்போதே உள்ள வந்து மனைவியை வந்து அடிக்கிறதுக்கு எடுத்த குச்சியை என்ன பண்ணாராம், ஏய் ஏண்டி நீங்க குச்சி எடுத்து இங்கே வச்சிருக்க, என்னை அடிங்க அப்படின்னு சொன்னாப்லையும். ஆனா அவர் அடிக்கல. கர்த்தருடைய கிருபை அந்த அம்மா மேல இருந்ததுனால அவங்க கேட்டாராம், எதுக்கு நீ இப்படி பண்ணுன அப்படின்னு கேட்டாராம். எனக்கு கத்தரை சொன்னா பிடிக்காது. நான் வந்து விறகு எடுக்க போனேன், அங்க பாம்பு இருந்துச்சு, அந்த பாம்பு உங்களை கொத்திரக்கூடாது பாருங்க, அதனாலதாங்க உங்களுக்கு அடிக்கிறதுக்கு குச்சி எடுத்து. எந்த மனைவி செஞ்சிருக்காங்க பாத்தீங்களா, கர்த்தருடைய கிருபையில நடத்தப்படுகிற மனைவிகள் எப்படி செய்வாங்க. ஆதாயப்படுத்திட்டா அடுத்த வாரம் அவன் சபைக்கு போயிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை தாங்குகிறது என்று சொன்னா, இந்த மாதிரி கிருபை உள்ளவர்கள், இது மாதிரி கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள் இது மாதிரி நடந்து கொண்டீங்கன்னா கர்த்தர் வராத ஜனங்களையும் கர்த்தர் வர வைப்பார். எனக்கு அதை கேட்டோன்னே எனக்கெல்லாம் நம்மளா இருந்தா அடி வாங்கி செத்து போடா அப்படின்னு சொல்லி செத்து போட்டுன்னு விட்டுருப்போம்ல, செத்துருப்போமா இல்லையா, இருதை வந்திருக்குமா, அடிப்பான் பாவி எப்படி அடிக்கலாம் பாரு. ஆனா இப்ப இருக்க மனைவிகள் என்ன செய்வாங்க, நிச்சயமா போய் எடுக்கட்டும் கொத்தட்டும் அப்படிதான் பண்ண நினைச்சிருப்போம். ஏன்னா திணையில அடி வாங்கி சாகுறமே. ஆனா அந்த அம்மா மேல கிருபை இருந்திருக்கு பாருங்க. இயேசு மேல இருந்த கிருபை அந்த அம்மா மேல கிருபை இருந்திருக்கு. ஹல்லேலூயா. அடுத்த வாரமே என் மனைவி போற சர்ச்சுக்கு நானும் வரேன்னு போய் உட்கார்ந்தாரு. எப்பட சந்தோஷமா இருந்திருக்கும். பாடுகள் இருக்கும், உபத்திரவங்கள் இருக்கும், நிந்தனைகள் இருக்கும், தாங்கி வர கிருபை வேண்டும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கி. அப்ப சோதனையை கர்த்தர் கொடுக்கிறாரு. கர்த்தர் தாம் நேசிக்கிறவர்களை சிட்சித்து திருத்துகிறதுக்கு அவருடைய கிருபை இருந்தா அந்த சிச்சையை தாண்டி வந்துருவீங்க. சிச்சை என்பது நான் பார்த்தேன், கரப்ஷன் போட்டிருக்கு. உங்களை சபையில வச்சு கரெக்ட் பண்றாங்களா ஊழியக்காரங்க, அந்த கரப்ஷனை அக்செப்ட் பண்ணுக்குங்க. அந்த சிச்சை வருகிறதா அதை கரெக்ட் பண்ணிக்குங்க. சிச்சை என்பது கரப்ஷன், கரெக்ட் பண்றது. ஹல்லேலூயா. கரெக்ட் பண்றது. சிச்சைனா ஏதோ பயங்கரமான ஒரு சிச்சையை கொடுத்து திருத்தது கிடையாது, வியாதி கொடுத்து இங்க இருந்து வருகிறதான சிச்சை திருத்துகிற கரெக்ஷன் பண்றாங்களா பாருங்க. பிள்ளைக்கு எழுதுற இதுல ஒரு இதுல பேப்பரோ அல்லது என்ன இம்போஸ்டனா காம்போஸ்ட் எழுதுறதுல கரெக்ஷன் பண்ணுவாங்க. கரெக்ஷன் பண்ணா மார்க் போட முடியும். உங்களை கரெக்ஷன் பண்ணாதான் கர்த்தர் மார்க் போடுவார். ஹல்லேலூயா. அப்ப அந்த சிச்சையை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதற்கு தாங்குகிற ஒரு கிருபை வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, மோசைக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சிச்சு. அவர் 120 வருஷம் இருந்தார். உபாகமம் 34 அதெல்லாம் வேண்டாம், 34 டைம் போயிட்டு இருக்கு. 7வது வசனத்தை 17வது வசனத்தையும் வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல 120 வயசு இருந்தாலும் வியாதி இல்லாமல் பலவீனம் இல்லாமல் கர்த்தர் அவரை மறிக்க வைத்திருக்கிறார். அதே கிருபை இங்க தாவீதுக்கு பார்க்கும்போது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பரிபூரணமா. அங்க பலவீனத்தோடு கூட அவரை வச்சு கர்த்தர் ஊழியத்தை நிறைவேற்றிருக்கிறார். சில பேருக்கு கிருபை நான் சொன்ன வேற விதமா இருக்கு, சில பேருக்கு வேற விதம். வியாதி இல்லாம ஊழியத்தை செய்வாங்க, வியாதி இல்லாம குடும்பத்துல. நான் வியாதியோட கூட இருந்து கர்த்தரோட இருந்து வாழ்ந்து அவர்களை கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரையோடு கூட இருந்து ஊழியத்தை செய்ய, வியாதி இருந்தா அவங்களை நம்ம ஒண்ணுமே சொல்லக்கூடாது. இப்பெல்லாம் சின்ன வயசுல சுகர் வருது, பிரஷர் வருது, எல்லாம் வருது. ஆனா அவங்களையும் கர்த்தர் என்ன பண்றாரு, இருக்கிறாங்க, அவங்களும் உயிரோட இருக்காது. கர்த்தருடைய கிருபை. பலவீனத்துல என் பலன் பரிபூரணமாய் விளங்கும். இப்ப இருக்கிற காலகட்டங்கள் சாப்பாடு எல்லாத்தையும் மாத்தி விட்டுருச்சு. அதனால அவங்களுக்கு பலவீனம் இருக்கு, மூட்டு வலி இருக்கு, வயிறு வலி இருக்கு, தொண்டை வலி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா கர்த்தர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இருக்கறனால தான் உயிரோட கூட இருக்கிறோம். ஆனா இந்த பலவீனம் இல்லாம இருக்கிறவங்க பலவீனம் உள்ளவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது.
அவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்களை என்ன தூட்டிட்டு இருக்க கூடாது. ஆனா அவங்க பலவீனத்தோட கூட இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க கர்த்தரோட கூட இருந்து வாழ்ந்துட்டு கர்த்தருடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டே ஓடிக்கிட்டு இருக்காங்க. நான்லாம் ஓடிட்டு இருக்கேன்னா எனக்கு இருக்கிறதாக நான் காரியம் பலவீனம்லாம் இருக்கிறத பார்த்தா அடுத்தடுத்து நல்லா போயிட்டு இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. இல்லடா பேச்சமா அப்படியே பாய எடுத்து போட்டு படுத்துக்கலாம், எனக்கு இருக்கிற பலவீனம்லாம் இருக்கிறதா பார்த்தா. ஆனா நாளா ஒரு நாள் படுக்கப்பட்ட கர்த்தருடைய கிருபையை தாங்கி கொண்டே இருக்கிறது. 3 நாட்கள் சென்னையில இருந்து கடந்து வந்தோம். அடுத்து இங்க கடந்து வரணும். டக்குன்னு கிளம்பணும். எல்லாத்தையும் எடுத்து வச்சோம். டக்குன்னு வந்து அடுத்து உள்ளத்திரைட்டு எல்லாத்தையும் வந்தாச்சு. ஹல்லேலூயா. அதுதாங்க கிருபை. ஹல்லேலூயா. தாங்குகிற கிருபை. இல்ல எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு, போங்க நீங்க போங்க நான் வரேன். பயணித்து போய்கொண்டே இருக்கணும். சொல்ல முடியும் எனக்கு இவர்கிட்ட, நீங்க போயிட்டு வரீங்களா, நான் போ வரல. கொடுத்ததை கர்த்தர் நிறைவேற்ற நம்ம மேல கிருபை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓடிக்கிட்டே இருந்தாலும் கர்த்தர், ஓடுவதற்கு பலன் கொடுக்கிறவர் கர்த்தர், தாங்குகிறது கர்த்தர். அதனால நமக்கு இந்த பலவீனம் நம்மளை தாக்கிருச்சு நீங்க நினைக்க பலவீனப்பட்டு போயிடக்கூடாது. பலவீனம் நீங்க பலவான் என்று சொல்ல கடவன். நீங்க அறிக்கையிடணும். ரோமர் 10:10 படி இதெல்லாம் ஆசீர்வாதம். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கணும், ரட்சிப்பு உண்டாக வாயினால அறிக்கையிடணும். பிளஸிங் போன் நம்பர் இதான் எழுதிக்கங்க. பிளஸிங் போன் நம்பர் 10:10. அப்ப அந்த போன் நம்பரை டயல் பண்ணி சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன், என் குடும்பத்துல தேவனுடைய கிருபை என்னாலும் இருக்கும், தேவனுடைய கிருபை என்னன்றைக்கு என்னை நடத்தும், தேவனுடைய கிருபை என்னை என்னாலும் தாங்கும். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வருவதற்கே கிருபை வேணும். சங்கீதம் 5 வாசிச்சு பாருங்க. 5:3 நினைக்கிறேன், வாசிங்க. சங்கீத தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்க புறப்படுறதுக்கே தேவனுடைய கிருபை வேண்டும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். இல்ல கிருபை 7வது வசனத்தை வாசியா. நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து. கிருபையினாலதான் ஆலயத்துக்கு வர முடியும். கிருபை இல்லைன்னா நம்மளால ஆலயத்துக்கு புறப்பட்டு வருவதற்கு கூட வர முடியாது. அந்த கிருபை உங்களோட கூட இருந்துச்சுன்னா ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறீங்க. ஆலயத்துக்குள்ள பிரவேசினா உங்க இருதயம் மாறிடும். ஆலயத்துல பிரவேசினா உங்க நன்மை பெருகிடும். ஆலயத்துக்குள்ள வரும்போது உங்களுடைய தடைகளை கர்த்தர் உடைப்பார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த கிருபை நமக்கு வேண்டும். அந்த கிருபை மட்டும் வேணும்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. சங்கீதம் 48:7 நினைக்கிறேன், அதை வாசிங்கன்னா, ஆலயத்தின் நடுவிலே உங்களுடைய கிருபையை சிந்தித்துக் கொண்டு இருக்கு. இங்க வந்தீங்கன்னா கிருபையை சிந்தித்துக் கொண்டே இருங்க, வேற எதையும் சிந்தித்துக் கொண்டு இருக்க கூடாது. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நிறைய சொல்லிட்டே போகலாம் அந்த கிருபையை குறித்து. தேவன் நிச்சயமாகவே உங்களுக்கு தாங்குகிற கிருபையை கர்த்தர் கட்டளையிடுவாராக. எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஓ ரபலபோ ஷகர